ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். 3 டேஸாக ஒரு பிளேஸுக்கு போகணுன்ட்டு நடக்கவே இல்லை. இன்றைக்காவது நம்ம கண்டிப்பாக போகணுன்ட்டு கொஞ்சம் மார்னிங் 4:30க்கே எழுந்துட்டு வீட்டு வேலைலாம் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். மார்னிங் துணிலாம் துவைச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6 o'clock கிட்ட பால் வாங்க போகலான்ட்டு பால் வாங்க போனேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். இங்கே வந்து பைக்கில் தான் வந்து குறிப்பிட்ட டைமுக்கு வந்து அவங்க எல்லாருக்கும் ஊற்றிட்டு போயிடுவாங்க பால்காரங்க. பால் வாங்கிட்டு ஒன்றுக்கு 1/2 லிட்டர் தான் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக சேப்பங்கிழங்கு இங்கே கிடைக்காது, ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். இன்றைக்கி சேப்பங்கிழங்கு கிடச்சிது லாஸ்ட்டாக அப்படி சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்து இன்றைக்கி காரக்குழம்பும் சாப்பாடும் செஞ்சிடலான்னு செஞ்சுட்டேன். டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா ராகி சேமியா புட்டு பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் இருந்தது, அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு சேப்பங்கிழங்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள். எங்கள் ஹஸ்பண்டோட ஃபேவரேட் இது. ஆனால் அவரோட நேரம் என்னமோ தெரியல, அவர் என்ன ஊருக்கு போகிறாரோ அந்த சேப்பங்கிழங்கே அவருக்கு நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து கிடைக்க மாட்டேங்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு தம்பியும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாரு. அவர் இப்போலாம் கொஞ்சம் ஜாலியாக போகிறாரு, ரொம்ப அழதில்லை. ஆனால் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே ட்ரெஸ் போடுறப்பலாம் வேணாமான்னு சொல்லுவான். ரெடி ஆகிக்கிறான், கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் கம்மி பண்ணிட்டான் அழுகையை. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி என்ன நேற்று டாய்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டால், நான் வந்து டோரிமான் போட்டு பென்சில் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னான். அந்த ஸ்பெக்ஸ் போட்ட போல் ஒரு பொம்மை இருக்குல்ல, அது கார்ட்டூன் வச்சு போல் லெட் பென்சில் மேலே இருக்குது. அது எப்படி யூஸ் பண்ணலாம் தெரில. அந்த பொம்மை இருக்குது, அந்த பென்சில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்டு வாங்கிட்டான். அதை காட்டுறேன்னு சொன்னான். அதுக்குள்ளே ஜிப்பு வந்து 2 ஜிப்பு இருக்குல்ல, அது ஒரு ஜிப்பு கொஞ்சம் பிச்சுக்குச்சு. அம்மா ஒரு ஜிப்பு பிச்சுக்குச்சுமா, சரி பண்ணி கொடுங்கம்மான்னு சொன்னான். சரி வீட்டில் வந்து சரி பண்ணி கொடுக்குறேன் நேற்றுக்கு அப்படின்னு சொன்னேன். பென்டென் பாக்ஸ்லேருந்து நான் பென்சில் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு உங்ககிட்ட காட்டுறான். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு குஷி தான் அவனுக்கு. புக்கெலாம் இருக்கிறதுலாம் இல்லை, ஏதோ ஒன்று நம்ம எடுத்துக்கிட்டோமா, நமக்கு தேவையானதை ஒன்று எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாலியாக இருப்பான். என்னை வந்து பஸ் ஏற்றி விட்டு நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் இருக்கிற வேலைலாம் முடிச்சுட்டு எங்கள் ஸ்ட்ரீட்லேயே ஒரு வீட்டில் வந்து ஒரு ஆண்டி வீட்டில் வந்து செம்பருத்தி இருக்குது, கொஞ்சம் செம்பருத்தி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் எங்கள் வீட்டில் நான் துளசி வச்சுருக்கேன் செடி. அந்த துளசி கொஞ்சம் அரளி கொஞ்சம் பூவும் 2 மிக்ஸ் பண்ண போல் கட்டிக்கிட்டு இன்றைக்கி பெருமாள் கோயில் தான் போகலான்ட்டு பிளான் பண்ணிட்டேன். இன்றைக்கி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டாக தான் ஓப்பன் பண்ணுவாங்க, ரொம்ப காலையிலாம் அந்த கோயில் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. பெருமாள் கோவில் ஒரு 7 o'clock ஓப்பன் பண்ணிவிட்டு 10 o'clockலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நான் ஸ்டார்டிங்கில் பார்த்தா ஒரு அட்லீஸ்ட் 12 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 10:30 போல் நான் வீட்டிலேருந்து கிளம்புறேன். எங்கே போகிறீங்க அதுபோலாம் கேட்பாங்கள்ல. அப்போ வந்து பெருமாள் கோயில் போகிறேன், இந்த ஊர் பெருமாள் கோயில் 10 o'clockலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, நீங்கள் போகிறது வேஸ்ட்டு அப்படி சொன்னாங்க. என்ன 10 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்னு நானே ஷாக் ஆகிட்டேன் ஃபஸ்ட் டைமு. அதுக்கப்புறம் தான் எனக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக போகணுன்ட்டு முடிவு பண்ணிவிட்டு சீக்கிரமாக வந்துட்டேன். இன்றைக்கி நம்ம வந்து கொஞ்சம் குங்குமமும் ஒரு பூவும் வந்து நம்மளுக்கு பிரசாதமாக கிடச்சிது. ஓகேன்னு சொல்லிவிட்டு பிரகாரத்தை சுற்றி வந்துட்டு இருந்தேன். என்னோடய ஹஸ்பண்ட் கொஞ்சம் வராருன்னு சொன்னால் நான் வந்து சண்டே ஈவினிங் பிளான் பண்ணிப்பேன். ஈவினிங் வந்தேன்னா அன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறாங்க, நிறைய பேர் வந்து வேலை செய்யும் போது ஃபுல்லாகவே அழகாக வாஷ் பண்ணியிருப்பாங்க. அப்போ நான் சில்லுன்னு இருக்கும், நம்ம சுற்றி பிரகாரத்தை சுற்றி வரும்போது அழகாக இருக்கும். அந்த சில்னஸோட நம்ம சாமியை பார்க்குறது, நம்ம உள்ளே வந்தோன்னே நம்மளுக்கு வந்து ஒரு மன திருப்தி வந்துடுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பாரதியாருக்கு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா பாரதியாரோட வீடு இருக்குது, அந்த சைடில் போகணுன்னு இந்த போர்டு வச்சுருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாரதியார் வீடு காட்டுறேன் உங்களுக்கு. நான் ஃபஸ்ட் டைமே வந்திருந்தேன் இங்கே இந்த ஊருக்கு வந்த புதுசில். அப்போ வந்து க்ளோஸ் பண்ணி தான் இருந்தாங்க. இப்போயும் க்ளோஸ் பண்ணி தான் இருக்கிறாங்க, ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நான் ஃப்ரண்ட்லேருந்து வேலை முடிஞ்சிடுச்சு. அப்போ வந்து ரொம்ப ஒன்றுமே இல்லாத போல் இருந்தது, அதனால தான் சரி இப்போ காட்டலான்ட்டு வரேன். இது வந்து பாரதியாரோட ஸ்ட்ரீட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்ட்ரீட் பேரே வந்து பாரதியார் தெரு தான் வச்சுருக்காங்க. பாரதியார் வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்லலாம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்கள்ல, அது போல் கொஞ்சம் போட்டிருக்காங்க. நம்ம உட்கார போல் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் போட்டிருக்காங்க. ஆரஞ்சு கலர் பெயிண்ட் அடித்து அழகாக இருக்குது பாரதியாரோட வீடு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்க அழகாக தான் இருக்குது. ஆனால் உள்ளே வந்து ஓரளவுக்கு வேலை முடிஞ்சிச்சு, இருந்தாலும் இன்னும் முடியலைன்னு சொல்லிவிட்டு இன்னும் அலோவ் பண்ணலை. சிஎம் வந்து தான் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்களாம். ஓரளவுக்கு முடிஞ்சிச்சுன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அழகாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங் வந்த புதுசுலாம் பெயிண்ட்லாம் எதுவுமே பண்ணல, அப்படியே ஒரு மாதிரி தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு நான் ரொம்ப வருஷமாக சின்ன வயசில் மருதாணி வச்சது, ரொம்ப வருஷமாக வைக்கவே இல்லை. இந்த ஊரில் பார்த்திங்கன்னா அங்கங்கே மருதாணி செடியாக இருக்குது, பார்க்கும்போது ஆசையாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம கையை வந்து ஃப்ரீயாகவே விடக்கூடாது, நம்மளுக்கு ஃப்ரீயாகவே நம்ம அங்கங்கே கிடைக்கிது அப்படின்னும் போது நம்ம ஜாலியாக தாராளமாக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அப்பப்போ மருதாணி பறித்து வச்சுக்கிறது. அழகாக அரைச்சிட்டு நான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு நான் யோசித்தேன், மிக்சியில் அரைச்சா அந்த ஸ்மெல் வருமே அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் அரைச்ச உடனே வாஷ் பண்ணி லைட்டாக வச்சுட்டு மறுபடியும் ஒரு தடவை சோப் போட்டு வாஷ் பண்ணால் எனக்கு வந்து வரல. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கலர் வந்து ரொம்ப கம்மியாக தான் பிடிக்கும், ரொம்ப அதிகமாக பிடிக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.